இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிகழ்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கழட்டி வச்ச மாலை. இதில் தேவையில்லாத ஆட்களையும் வேலை வெட்டி இல்லாதவங்களையும் நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த விழாவில் ரொம்ப சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்றைக்கி வந்திருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியை சேர்ந்தவர். அறிமுகப்படுத்த போகிறோம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் அண்ணாச்சி. உங்களோட பெயர் அறிமுகப்படுத்துங்க ஐயா. என் பேர் பொன்னுச்சாமிங்க அண்ணாச்சி. பொன்னுச்சாமி ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நிச்சயமாக நாங்கள் முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க அண்ணாச்சி. என்ன படிச்சிருக்கீங்க தம்பி நீங்கள்? அண்ணாச்சி நான் நிறைய படிச்சிருக்கேன் அண்ணாச்சி. அறிவு கட்ட முண்டும் நிறைய படிச்சிருக்கேன்னா பொன்னுசாமி நிறைய படிச்சிருக்கேன்னு போட முடியாது. என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லுங்க. இல்லை சாமி, இல்லை அண்ணாச்சி, நீங்கள் நிறையா படிச்சிருக்கேன்னு போட்டிங்கன்னா தான் நிறையா வரன் கிடைக்கும். அதனால தான் அண்ணாச்சி வந்திருக்கேன். ஒரு ஆளே நிறைய வரன்லாம் கட்ட முடியாதுமா, புரியுதா? என்ன படிச்சிருக்கேன் கரெக்டாக சொல்லிருப்பா. அண்ணாச்சி நான் எல்கேஜி யூகேஜி எல்லாம் முறைப்படி படிச்சிருக்கேன் அண்ணாச்சி. ஒரு நல்ல பொண்ணு ஒன்று பார்த்து வச்சிங்கன்னா அவ்வளோதான். இவன் என்ன சொல்கிறான், என்ன கேள்வி கேட்டாலும் இப்படித்தான் உளருவான் போல இருக்கு, முண்டை கண்ணை வச்சுக்கிட்டு. ரொம்ப சந்தோஷம் தம்பி. உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வரணும்னு நினைக்கிறேம்மா? அண்ணாச்சி எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப அடக்கமாக இருக்கணும் அண்ணாச்சி. அடக்கமான பொண்ணுனா சுடுகாட்டில் 2-3 பொண்ணுங்க புதைச்சிருக்கோம், அதை நோண்டி எடுத்து கொடுத்தா பரவாயில்லையா? அண்ணாச்சி நான் அதை சொல்லிங்க அண்ணாச்சி. நல்லா குடும்பத்துக்கு எல்லாரையும் அனுசரித்து போகிற மாதிரி கேட்டேங்க அண்ணாச்சி. அனுசரிச்சு? ஓ, தம்பி என்ன சொல்கிறாருன்னா எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அனுசரிச்சுட்டு போனோன்றீங்க இல்லையா? ஆமாங்க அண்ணாச்சி. முக்கியமாக என் தம்பி எங்கள் அப்பாவை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அண்ணாச்சி. என்னப்பா சொல்கிற? எல்லாரையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமா? ஏப்பா தப்பான இடத்துக்கு வந்துட்டியா? இல்லை அண்ணாச்சி, அப்படி சொல்லலை. குடும்பம்னாக்கா எல்லாத்தையும் பார்த்து அனுசரித்து போகணுமே, நான் அதை சொன்னேங்க அண்ணாச்சி. அதாவது தம்பி பொன்னுசாமி என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அப்பா அவங்க தம்பி இவர் எல்லாரையுமே அனுசரித்து அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து நடக்கணும்னு சொல்லுங்க அண்ணாச்சி. சரிப்பா, உனக்கு அந்த மாதிரி பொண்ணு கிடைப்பாங்க. நீ என்ன வேலை செய்கிற தம்பி? அண்ணாச்சி நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வீங்க அண்ணாச்சி. அறிவு இருக்கா உனக்கு? நீ ஏதாவது வேலை செய்தானே உனக்கு பொண்ணு தருவாங்க. என்ன வேலை இது வரைக்கும் செய்துக்கிட்டு இருக்க? அண்ணாச்சி நான் எல்லா வேலையும் செய்வேங்க அண்ணாச்சி. அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் அண்ணாச்சி. ஆக மொத்தம் இவன் பேசுறதுலேருந்து தெரியறத பார்த்தா இவன் வேலை வெட்டிக்கு போகாத வெட்டி முண்டமாக இருக்கான். ஸோ இவனுக்கு ஒரு பொண்ணு வேணும். உனக்கு வயசு என்னப்பா ஆகுது? அண்ணாச்சி 45 இல்லைங்க அண்ணாச்சி, 30 தாங்க அண்ணாச்சி. இவர் என்னடானா வயசு 30 தான் சொல்கிறாரு. ஆனால் மூஞ்ச பார்த்தா முத்தனை பூசணிக்காய் மாதிரி இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு 50ஆவது இருக்கலாம். இருந்தாலும் 30ன்னு சொல்கிறாரு. அதையே ஒத்துப்போம். சரிப்பா, இப்போ பொண்ணு என்ன படிச்சிருக்கணும் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? அண்ணாச்சி பொண்ணு நிறையா படிச்சிருக்கணும் அண்ணாச்சி. அதாவது நீ வேலை வெட்டிக்கு போகாமல் அவ சம்பளத்தில் வாழலாம்னு நினைக்கிறப்பா. சரி, ரொம்ப சந்தோஷம்பா. நீ கலந்துடுது. கண்டிப்பாக உனக்கு ஏற்ற மாதிரி உன்னையும் உன் அப்பாவையும் உன் தம்பியையும் பக்கத்து வீட்டுக்காரனையும் அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு, அனுசரித்து போகிற அளவுக்கு பொண்ணு கிடைப்பாங்கம்மா. கொஞ்சம் இப்படி கிட்ட வாப்பா. ஸ்டில்லுங்க இருங்க அண்ணாச்சி. முக்கியமான கண்டிஷன் அண்ணாச்சி. என்னம்மா? பொண்ணு வீட்டில் கல்யாணத்துக்கு என்ன போடுவாங்க அண்ணாச்சி? அதாவதுமா, கல்யாணத்துக்கு முன்னாள் நைட்டு டின்னர் போடுவாங்க. காலையில் டிஃபன் போடுவாங்க, இட்லி பூரி பொங்கல்லாம். மதியம் லஞ்சு போடுவாங்கம்மா. அதெல்லாம் கேட்கல அண்ணாச்சி. நகை நட்டுலாம் என்ன போடுவாங்க ஜி? உனக்கு சத்தியமாக சொல்கிறேன், அறிவே இல்லைம்மா. இது மாதிரி ஒரு சேனலில் உட்காந்துருக்க. இப்படி பப்ளிக்காக நீ வரதட்சணை கேட்டால் தூக்கி உள்ளே போடுவாங்க. பரவாயில்லையா? அண்ணாச்சி எஸ்பிக்கு ஃபோன் பண்ணுறேன், பேசுறியா அண்ணாச்சி? தெரிஞ்சவர் தான் அண்ணாச்சி. அப்படியா? அப்போ பரவாயில்லம்மா, கொஞ்சம் கிட்ட வாங்கம்மா. ஸ்டில்லுக்குமா அப்படி ஒரு சில்லு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பொன்னுசாமி. இவர் அதிகம் படிக்கவில்லை. இவர் அதிகம் படித்த பெண்ணை விரும்புகிறார். மூஞ்சை பார்த்தால் முத்திப்போன மூஞ்சாக இருக்கிறது. 50 வயசை கடந்திருக்கும். ஆனால் 30 வயசு என்று அடாவடியாக பொய் சொல்கிறார். இவருக்கேற்ற பெண் இவரை அணுகவும். இவரை நம்பினால் நம்புங்கள், நம்பாவிட்டால் உங்கள் இஷ்டம். அது மட்டும் இல்லாமல் பின் குறிப்பாக இவரிடம் 3 கொள்ளை கேஸ், கொலை வழக்கு மற்றும் கற்பழிப்பு இவரின் மேல் போடப்பட்டிருக்கிறது. விருப்பப்பட்டவர்கள் திருமணம் செய்துக்கலாம். ஏய் போடா போடா. எஸ்பி தெரியும், அவரை தெரியும், எங்களுக்கு எத்தனை பேரை தெரியும்? பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட கேடு கட்டவர்களும் இங்கே வரத்தான் செய்கிறாங்க. கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் தைரியமாக நம்மக்கிட்ட உட்காந்து பேசுகிறாங்க. அவங்க மேலே எவ்வளவு கேஸ் இருக்குது, இவ்வளோ கேமரா இருக்குது, இங்கே ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இல்லைன்னு வச்சுங்களேன், அவரை தூக்கி போட்டு துவம்சம் பண்ணிடுவோம், மூஞ்சிலாம் கிழிச்சிருப்பேன். இப்போ நம்ம அடுத்த வரனா யாரை பார்க்க போகிறோம்னா நாகேஷ். அவர்கிட்டே போவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். என் பேர் நாகேஷ். சொல்லுங்கள், நீங்கள் பார்க்குறதுக்கு அந்த நாகேஷ் சாயல் கொஞ்சம் கூட இல்லை. அப்புறம் என்னத்துக்கு உங்களுக்கு அந்த பேர் வச்சாங்கம்மா? எல்லாம் அவன் செய்யலாம். இதை ஒன்று கற்றுக்குறாங்க. யாராக இருந்தாலும் ஏஆர் ரஹ்மான் டைலாக சொல்கிற மாதிரியே சொல்லிவிட்டு பெரிய ஆள் ஆகலான்னு பார்க்குறீங்க. கொஞ்சம் சாஞ்சே உட்காருங்கம்மா. ஒன்றும் பதட்டப்படாதீங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது? எனக்கு 22 வயசு ஆகுது. 22 வயசாகுது. என்ன படிச்சிருக்கீங்க? என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ பிஇ ஃபஸ்ட்டு சும்மா தான் இருக்கேன். பிஇ படிச்சுட்டு நிறைய பேர் சும்மா இருக்க மாதிரி நீங்களும் சும்மா இருக்கீங்க. சும்மா தான். ரொம்ப சந்தோஷம்பா. உங்களுக்கு அப்பா அம்மாலாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? அப்பா அம்மாலாம் வீட்டில் தான் இருக்காங்க. வீட்டில் தான் இருக்காங்க. நீங்கள் இருக்கிற மாதிரியே அவங்களும் வீட்டில் தான் இருக்காங்க. சரி, இப்போ யாருக்கு பொண்ணு வேணும்? அப்பாவுக்கா உங்களுக்கா? எனக்கு தான் சார்.
உங்களுக்கு தானே? நீங்கள் யாரும் காலேஜ் படிக்கும்போது யாரையும் லவ் பண்ணலையா? ஓ ஐயோ, லவ்லாம் பிடிக்காது சார். பிடிக்காது. சரி தம்பி, லவ்லாம் பிடிக்காத ஒரு தம்பி கல்லூரி மாணவன், பிஇ படிச்சிருக்கான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த மாதிரி உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்க நீங்கள் சொல்லுங்கப்பா. எனக்கு வந்து 3-4 வயசு. சின்ன பொண்ணாக இருக்கணும் உங்கள் வயசை விட, அதாவது உங்களுக்கு 23னா ஒரு 18. இல்லை சார், மூத்தவளாக இருக்கும். ஓ, உங்களை விட மூத்தவங்களா இருக்கணும். மூத்தவளாக இருக்கும் சார். இப்படி ஒரு டெஸ்ட் தம்பிக்கு, அதாவது இப்போ உனக்கு 23னா அவங்க 27 வயசு வரைக்கும் கூட இருக்கலாம். ஆமாம் இல்லையா? அந்த சச்சின் டெண்டுல்கர் மாதிரி வயசு மூத்தவங்க தான் கல்யாணம் பண்ணி. கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க சார் நீங்கள் தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் எல்லாரையும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பே. ரொம்ப சந்தோஷம்பா. இப்போ வந்து மூத்தவங்களா இருக்கணும், வேற என்ன எதிர்பார்க்குறீங்கம்மா? பொண்ணு வந்து 50லேருந்து ஒரு 60,000 வரையும் சம்பளம் நீங்கள் வாங்குறீங்களாப்பா? இல்லை சார், பொண்ணு வாங்க. பொண்ணு வாங்கணுமா? ஓ, வேலை செய்கிற பொண்ணு தான் உங்களுக்கு வேணும். நீங்கள் ஏதாவது வேலை செய்ய? அதெல்லாம் இல்லை சார், வீட்டிலேருந்து எல்லா வேலையும் பார்த்துப்பேன் சார். இப்போ வீட்டிலேருந்து எல்லா வேலையும் செய்வீங்களா? ரொம்ப சந்தோஷமா. அதாவது வீட்டோட மாப்பிள்ளையா இருப்பீங்க போல இருக்க. ஆமாம் சார். உங்கள் வீட்லேயேப்பா? நான் எங்கள் வீட்லேயே தான் சார். சரிப்பா சரிப்பா. கல்யாணம் ஆகிட்டு வேறு என்ன தான் பண்ண போகிறீங்க? வேறு என்ன இல்லை சார், வீட்டிலேருந்து நல்லா சமையல் செஞ்சு நல்லா சமைப்பேன் சார். நல்லா சமைச்சு போடுவேன் சார் வீட்டில். ஓ, வீட்டில் அவங்க பொண்டாட்டி வேலைக்கு அனுப்பிச்சிருவீங்க? பொண்டாட்டி வேலைக்கு அனுப்பிச்சிடும், நான் வீட்டிலேருந்து எல்லா வேலையும் பார்த்துப்பேன் சார். எல்லா வேலையும் பார்த்துப்பீங்க. ரொம்ப சந்தோஷமா. பையன் எவ்வளோ தெளிவாக இருக்கான் பாருங்கள். எதுக்குப்பா நீங்கள் படிச்சிங்க? அப்போ படிக்காமே இருந்திருக்கலாமா? வீட்டு வேலை செய்கிறதுக்கு சாதாரணமாக 5ஆவதோட முடிச்சிருக்க வேண்டியது என்னப்பா? இல்லை சார், படித்தா ஒரு 4 வருஷம் சும்மா போயிட்டு வரலாம்ல சார் காலேஜுக்கு. ஓ, அங்கேயும் சும்மா தான் போயிட்டு? அங்கேயும் சும்மா தான் போயிட்டோம். பிஇ பாஸ் பண்ணியிருக்கியாமா? இல்லை எல்லாத்துக்கும் மேலே கோடு போட்டிருக்கியாப்பா? இல்லை சார், பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணியிருக்கியா? சத்தியமாக பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லுமா? சார் சரிப்பா, நம்புவோம். ஏன்னா வந்து இவனை பார்த்தா படித்த பையனாகவும் தெரியல, ஆனால் வந்து வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கணும்னு நினைக்கிறான். அதே சமயத்தில் பொண்டாட்டி வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாப்புல, பொண்டாட்டி சம்பளத்தில் இவர் வாங்கி வாழணும்னு நினைக்கிறாப்புல. வேற என்ன எதிர்பார்க்குறமா நீ? வீட்டில் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும் சார். எல்லாரும் நல்லா பார்த்துப்பாங்கப்பா. அவங்க பார்த்துக்கணுமா நீங்கள் பார்த்துப்பீங்க? நான் பார்த்துப்பேன் சார். ஓ, நீங்கள் பார்த்துப்பீங்களா? உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா பார்த்துக்க போகிறீங்க, இதெல்லாம் என்ன சிறப்பு இருக்குது? அப்புறம் வந்து பொண்ணுக்கு ஒரு 2 பங்களா, ஒரு 3 காரு வாங்கி தருவீங்களா நீங்கள்? இல்லை சார், அவங்க பேக்ரவுண்டு இருக்கணும். ஓ, அவங்க வரும்போதே பேக்ரவுண்டு 2 காரு 2-3 பங்களா இருக்கணும். அப்போ நீ ஒரு இதுக்கும் இல்லை, அவங்க கிட்ட தான் எதிர்பார்க்குறீங்க எல்லாமே. ஆமாம் சார். பார்த்தீங்களா? தம்பியை பார்க்கும்போது ரொம்ப தெய்வ கடாட்சமாக, ரொம்ப கல்வி அறிவு மிக்கவனா, ரொம்ப சிறந்தவனாக விளங்குவான்னு நினச்சோம். ஆனால் இவனை பார்த்தீங்கன்னா எல்லாமே வரதட்சணையாக எதிர்பார்க்குறான். தம்பி, ஒரு முக்கியமான விஷயம்பா சொல்லுங்கள் சார். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் அறிமுகப்படுத்தணும். அப்பவும் இது போல் வரன்கிட்ட வந்து வரதட்சணை கேட்டாங்க. போட எபிசோடில் அறிமுகப்படுத்தணும் வரதட்சணை கேட்டலாம் தூக்கி உள்ளே போட்டாங்க. இப்போ நீ வந்து இவ்வளோ 2-3 பங்களா 2 கார் கேட்குறமா? என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, நீ எதிர்பார்க்குறது எல்லாமே கிடைக்கும். சரியா? ஓகே, நன்றி சார். ஒரு நிமிஷம் கிட்ட வாப்பா ஸ்டில்லுக்கு. இவருடைய பெயர் நாகேஷ். கல்லூரி படிப்பு முடித்திருக்கிறார், பிஇ படித்திருக்கிறார், தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் பார்த்தால் அப்படி தெரியவில்லை. படிப்புக்கும் இவருக்கும் ஒரு கால தூரமாக இருக்கிறது. இவர் எந்த வேலைக்கும் போக மாட்டார். மாமனார் மாமியார் வீட்டிலேயே தங்கி அவர்களுக்கு பணிவிடை செய்வார், பொண்டாட்டிக்கும் பணிவிடை செய்வார். ஆனால் குறிப்பு, பெண் நிச்சயமாக வேலைக்கு போக வேண்டும். அது எந்த டியூட்டியாக இருந்தாலும் பரவாயில்லை. மாத சம்பளம் 50,000 60,000 என்று கேட்டிருக்கிறார். இதற்கேற்ற பெண் இவரை நம்பினால் வாருங்கள், வாழ்க்கை தாருங்கள். ஏய் எலெக்ஷன் என்னன்னா வேட்பாளர் அறிமுகப்படுத்துங்க, கையை தூக்கி அப்படியே வச்சுக்கிறேன். எங்கடா கையை அறிவுறேன் கிட்டவா. உன் மூஞ்சிக்கு 2-3 பங்களா கார்லாங்கதா அச்சு மூஞ்சிங்கெல்லாம் வச்சுருவேன். இனி இந்த ஏரியா பக்கமே பார்க்கக்கூடாது. பல நாம் அடுத்த வரனை அறிமுகம் செய்வதற்கு முன்பாக ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு திரும்பவும் சந்திக்கலாம். அடுத்த வரனை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீகார்லேருந்து வந்திருக்காரு. இவரோட பேர் சேட்ஜி ராமாராவ். அவரை பார்க்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. சேட்ஜி ராமாராவ், அது என்ன வித்தியாசமாக இருக்குது? அதுக்கு நம்ம ஒரு ஊர் போகிறேன்னா அங்கே கார்டு மேலே பேர் வேறு போடுறேன். கார்டு மேலே என்ன லெட்டர் போடுறோம்பாமா? இது ரேஷன் கார்டு இருக்கேன்னா அதுக்கு நான் வேறு பேர் வரேன்னா ஓ, அது இங்கே கொடுத்துருக்கேன். ஓ, எங்கே போனாலும் நீங்கள் ரேஷன் கார்டு ஒன்று வாங்கிடுவீங்க முதல்ல. அது முக்கியம் இருக்கேப்பா, பையாக்கி மனுஷானிக்கு ரொம்ப முக்கியம் இருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம்பா. இது வந்து என்ன நிகழ்ச்சின்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, நீங்கள் செட் பண்ணி விடுறேன்னா செட் பண்ணி வர்றதில்ல, கல்யாணம் செட் பண்ணி விடுறேப்பா. உங்களுக்கு கல்யாணத்துக்காக யார் பொண்ணு தேவைன்னா அவங்களுக்கோ இல்லை மாப்பிள்ளை தேவைன்னா அவங்களுக்கோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா தான்ப்பா நாங்கள் வந்து அறிமுகம் செய்யணும். அது சொல்லியிருக்கேப்பா, நான் செட் பண்ணி விடுறேன். அது செட் பண்ணிருக்கிறது கொஞ்சம் வேற மாதிரியா தெரியுது, அதனால அதை சொல்லக்கூடாதுப்பா. அரேஞ்ச் பண்ணுறேன் உங்களுக்கு. அரேஞ்ச் சரி விடுங்கப்பா.
இப்போ வந்து நீங்கள் யாருக்காக எதுக்காக என்ன விஷயத்துக்காக வந்தீங்க சொல்லுங்கள் நீங்களே. எனக்கு ஒரு புண்ணு வேணும். புண்ணு வேணுமா? சரிப்பா. உங்களுக்கு தீ புண்ணு வேணுமா? இல்லைனா வந்து நீங்கள் கல்லில் அடிபட்டு புண்ணு வேணுமா? இல்லைனா மேலேருந்து கீழே வந்து முட்டி எலும்பு எதெல்லாம் உடஞ்சி ஏதாவது அது மாதிரி புண்ணு வேணுமாப்பா? உங்களுக்கு சொல்கிறது ஆக்சிடென்ட் இருக்கே, நம்ம அது இல்லை. புண்ணு தெரியுதே இல்லை. புண்ணு தெரியும்பா. எனக்கு கூட போன வாரம் வந்து வண்டியிலேருந்து அடிபட்டு இங்கே புண்ணு வந்து பாப்ரே பாப், அது இல்லைப்பா. அந்த தமிழில் சொல்கிற புண்ணுன்னா இந்த கம்மல் போட்டிருக்கேன்னா மூக்கு மேலே இந்த 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 குண்டு ஒன்று போட்டிருக்கே. ஓ, மூக்கு மேலே இந்த முடி லென்த் இருக்கேன்னா புண்ணு. அது புண்ணு இல்லைப்பா, பொண்ணு. பொண்ணு பத்தியெல்லாம் இவங்க என்ன எதிர்பார்த்து வந்திருக்காங்கன்னே தெரியல. அந்த புண்ணுங்கிறீங்க. சரி, ரைட்டு. புண்ணு யாருக்கு வேணும் ஆக்சுவலாக? உங்கள் பையனுக்கா பேரனுக்கா? எனக்கு கல்யாணம் பண்ணுறேப்பா. எனக்கு உனக்கேவா? ஐயா மன்னிக்கிறேங்க ஐயா, உங்களுக்கேவா? எனக்கு கல்யாணம் பண்ணுறேன். என்ன ஆச்சரியம் பாருங்க, இவருக்கே பொண்ணு வேணும்னு வந்திருக்காரு. இவர் வயசு கிட்டத்தட்ட நம்ம மனுஷான் இல்லை. எனக்கு அப்படின்னா நான் மனுஷான் இல்லை, நான் மனுஷான் இருக்கேன். மனுஷன் நம்ம பார்த்தீங்கன்னா தெரியாதனமாக யார் வேணாலும் வாங்க இந்த நிகழ்ச்சியும் கூப்பிட்டு தப்பாக போச்சு. எந்த மாதிரி பொண்ணு வேணுமா? அது நம்மளுக்கு ராசி மெயின் இருக்கேப்பா. ராசி தான் மெயினாக இருக்கு. மெயின் இருக்கே. ஓ, அதை பார்த்து தான் நீங்கள் கல்யாணம். அது நம்மளுக்கு கடங்கார ராசி பொண்ணு வேணும். கடங்கார ராசி பொண்ணு வேணுமா? பத்தியில அதாவது இந்த தமிழ்நாட்டில் இல்லை, எங்கேயுமே கடங்காரனுங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களோட பொண்ணு வேணும் உங்களுக்கு இல்லையா? கடங்காரனோட பொண்ணு. அது கடங்கார ராசி இருக்கே. அது கடங்காரனுக்கு எப்படிப்பா ஒரு ராசி இருக்கும்? புரியலீங்களே. இந்த நெண்டு இருக்கேன்னா நின்றா இந்த கடங்கார இருக்கேன்னா தமிழ்ல கடங்கார கடகம் ராசி. கடங்கார இல்லப்பா, அது கடகம் ராசி. ஸோ கடக ராசி பொண்ணு வேணும் உங்களுக்கு. அது நின்று இருக்கிற ராசின்னா அந்த புண்ணு அவ்வளோ இல்லைன்னா மீன் துண்டுற ராசி பொண்ணு. மீன் துண்டுற நான்வெஜ். நீங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களா? வெஜ் ஆச்சு நீங்க. நம்ம சாப்பிட்ற இல்லப்பா, அது ராசி. அவங்க சாப்பிடலாமா மீன் துண்டணுமா? அதுக்கு சாப்பிட்றே இல்லை, நான் சாப்பிட்றே இல்லை, குடும்பம் மேல யார் சாப்பிட்றே இல்லை. அதுக்கு ஒரு ராசி இருக்கு, மீன் துண்ட ராசி. மீனமா? அது மீன் துண்ட ராசி. மீன் துண்ட ராசி. அப்ப மீன் துண்டதா மீனமா இல்ல மிதுனத்தை சொல்றியா நீ? மிதுனம். அது இருக்கு. எப்பா இவங்களுக்கு ராசி பிடிச்சி கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்குள்ள நம்ம முடிஞ்சிரும் போல இருக்க. முக்கியம் கண்டிஷன் இருக்கேப்பா. இது ரொம்ப முக்கியம். ராசி முக்கியன்னுட்ட இவருக்கு வந்து எதிர்பார்க்கறது என்னன்னா வந்து நம்ம ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்க மக்களுக்கு அப்பதான் அவங்க நோட் பண்ணிப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு வேணும், இவரே தான் மாப்பிள்ளையா. இப்போ சேட்ஜிக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லிட்டாரு. அதாவது மிதுனம் ராசி கடகம் ராசி முக்கியமாக வேணும்னு இருக்காரு. சரி சொல்லுங்கள், வேற என்ன? பொண்ணு நம்மளே மிதிக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அதே போல் எங்கே நீங்கள் கல்யாணம் பண்ணாலும் பொண்டாட்டிங்களா வரவங்க புருஷனை தூக்கி போட்டு மதிக்கிறாங்க, உங்களையும் தூக்கி போட்டு மதிப்பாங்க. கவலைப்படாதீங்க. அது இல்லைப்பா, அது மிதிக்கணும்னா தாலி கண் மேலே போட்டு மிதிக்கணும். தாலியை யார் கண்ணு மேலே போட்டு மிதிக்கணும்? உன் மேலே உன்னையே தூக்கி போட்டு மிதிக்க போகிறா, அப்புறம் என்ன? அது இல்லைப்பா, நம்ம கால் நீட்டி தூங்குறேன். ஓ, கால் நீட்டி தூங்குற. ஆமா, தூங்குறேன்னா கால் மேலே அந்த புண்ணு வந்து அந்த தாலி கண் மேலே போட்டு. ஓ புரியுது. கால் மேலே புரிஞ்சு மிதிக்கிறேன். மிதிக்கிறது இல்லைப்பா, அது மதிக்கிறது. அப்போ புருஷனை வந்து கண்கண்ட தெய்வமா நினைக்கணும் அப்படின்ற பொண்ணு. பரவாயில்லைங்க, நீங்க வந்து இப்படிலாம் எதிர்பார்க்குறீங்களா? அது இருக்கணும். ஓ சூப்பர். அப்புறம் வந்து நம்ம பொண்ணு ரொம்ப குயின் ராணி சொல்றேன். ராணி மாதிரி வச்சு பாக்குறேன்னா நம்மளுக்கு சவுகார்பேட் மேல 2 வீடு. அண்ணா நகர் மேலே ஒரு வீடு இருக்கு. பரவாயில்லையே. இது ஒரு 2 லேட்டஸ்ட் கார். பார்த்தீங்களா? பாருங்க, அங்கேருந்து வந்து இங்கே வந்து 2 வீடு 3 பங்களா 2 லேட்டஸ்ட் கார்னு வாங்கி அவ்வளோ வாங்கி வச்சுக்கிறீங்களா? இது எல்லாம் நம்ம வாங்குறேன்னா அவங்க நம்மளுக்கு பணம் தரேன். யாரு? இந்த பொண்ணு வீட்டில் தரேன். பொண்ணு வீட்டில் நீ வாங்குறதுக்கு பணம் தரணுமா? நம்ம நல்லா வச்சுக்கணும்ல, குயின் மாதிரி வச்சுக்கிறேன்னா இது கொடுக்குறேன்னா நான் வாங்கிக்கிறேன். அப்போ அவங்க கிட்டயே பணம் வாங்கி அவங்களே நீங்க பார்த்துப்பீங்களா? உங்க பொண்ணுக்கு நான் மாடி மேலே வச்சு காப்பாத்துறேன்னா. மாடு மேலே எதுக்குப்பா நீ வச்சு காப்பாத்துற? மாடு மேலே உட்கார வச்சா தூக்கி கவுத்து போட்டு அவளே க்ளோஸ் பண்ணுறோமே. நம்ம மாடு மேலே உட்காந்து காப்பாத்துறேன். நம்ம மாடு என்னையா சொல்ற? ஓ மடியா? மாடு இல்லப்பா, மடினா உன் மடியிலே உட்கார வச்சு காப்பாத்தியா? அதுக்கு இவ்வளவு வாங்கி கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கிய கண்டிஷன் இருக்கேப்பா. சொல்லுங்க, வேற என்ன? அச்சா கண்டிஷன். சரி. நம்ம ஆபீஸ் போறதுக்கு கார் இருக்கே. இப்போ அவங்க வாங்கி தரேன். அவங்க வாங்கி தர. உங்ககிட்ட இப்ப என்ன வண்டி இருக்கு? இப்போ கார் இல்ல. கார் இல்ல, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் கார் இருக்கே. நம்ம அண்ணா நகர் பக்கம் போறோம்னா அங்க ஒரு வீடு இருக்கு.
அவங்க வாங்கி தரது. அவங்க வாங்கி தரேன். சவுகார்பேட் போறேன்னா அங்கே வீடு இருக்கு. இவ்வளோ கொடுக்குற அவங்க எனக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஆஃபீஸ் வச்சு தரேன். ஓ, உன் வேலைக்கும் ஆஃபீஸ் அவங்களே வச்சு தரணுமா? ஆஃபீஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணி தரேன்னா நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணுறேன். பொண்ணும் மெயின்டைன் பண்ணுறேன், வேலையும் மெயின்டைன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நீ என்ன வேலை செய்திருந்த? ரோட் மேலே கடை இருக்கேன்னா ரோடு மேலே தான், எல்லா ரோடு மேலேயும் தான் கடை இருக்கு. அரே எந்தி கூட ரோடு மேலே கடை இருக்கா. பானிபூரி இருக்கே, ஓ பானிபூரி, பேல்பூரி இருக்கே, கச்சோடி இருக்கே, சமோசா இருக்கே, சாண்ட்விச் இருக்கே, அப்புறம் டண்டா பானி இருக்கே. தண்டை பானியா? அது என்ன தண்டை பானி? வேலை செய்ய பானி இல்லையப்பா, டண்டா பானிய. ஓ ஓ ஓ ஓ டண்டா கூல் கூல் சில் சில் இருக்கேனா. ஓ சரி சரி. டண்டா பானி இருக்கேனா, அது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கே. பான் தரேன் நம்ம. பான் ராக்கா? பான் அரே அதெல்லாம் தடை பண்ணிருக்க. பான் இருக்கே பாதி. உங்களுக்கு வெத்தல் போறேன். ஆமா வெத்தலை. அது பான் சொல்றேன். அது பான் கடை நம்மளுக்கு இருக்கே. ஓஹோ. அதுல மாசம் மாசம் நல்ல வருமானம் வரும். ஆக மொத்தம் பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சிருக்க. அது இருக்கேனா, பிசினஸ் இருக்கே. உனக்கு இப்படிப்பட்ட பொண்ணு வேணும், நல்ல வசதியோட, உனக்கு வீடு 4-5 வீடை வாங்கி கொடுத்து, காரை வாங்கி கொடுத்து, உனக்கு பிசினஸும் கடையா கம்பெனியா வைக்கிறாரு. அரே அதுக்கு மேல ஒரு பிசினஸுக்கே வெளியே சொல்லக்கூடாது, அது தப்பு இருக்கே. அதுக்குன்னு பயப்படுறேன். என்ன என்ன பிசினஸ்? யாருக்கும் சொல்ல மாட்டோம் நாங்க. சொல்லுங்க. ஃபைனான்ஸ் பண்ணுறேன். ஃபைனான்ஸ் பண்ணுறீங்களா? யாருக்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணுறீங்க? நிறைய பேருக்கு ஃபைனான்ஸ் தரேன். கொஞ்சம் கம்மியாக இருக்குது காசு. இப்போ மாமியார் வீட்டில் கொடுத்தா அது கூட ஃபைனான்ஸ் போட்டு டபுள் ட்ரிபிள் பண்ணுறேன். அதுக்கு நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். வட்டிக்கு வர்ற பைப்பில் பிளாட்ஃபார்மில் கடை வச்சிருக்கு. இதான் உங்களோட டீட்டெயில். அது நாங்கள் பிளாட்ஃபார்ம் கடை வச்சா கூட தம்பி உங்களுக்கு நாங்கள் சம்பாதிக்கிறோம். அதில் நீங்கள் துண்ணு கேட்டு போகிறீங்க, நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க. என்ன புது ஐட்டம் வந்தால் துணி பார்க்குது, அது என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்க்கறதில்ல. என்ன பிளேட் கொடுத்தா துன்றே காசு தரே, துன்றே காசு தரே. அது மட்டும் இல்லை, ஃபாரின் கார் கொடுத்துட்டா வறுத்தரிசி துன்றே. அது எல்லாம் கூட நீங்கள் துண்ணு பழகுறே, நாங்கள் துட்டு சேர்த்து பழகுறோம். அதனால கொஞ்சம் மாற்றிக்கோ, உனக்கு புத்தி வரும். தலைமையிலே அப்போ புத்தி வரும். பத்தியா இவர் எப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு திரும்பவும் இவர்கிட்ட பேசலாம். வெல்கம் பேக் டு கழட்டி வச்ச மாலை. இப்போ நம்மளுடைய சேட்ஜி ராமாராவ் வந்திருக்காங்க. திரும்பவும் வணக்கம் சொல்லிக்கலாம். வணக்கம் ஐயா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து உனக்கு பொண்ணு வேணும் உங்களுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும்பா. இந்த ப்ரோக்ராம் மேலே இந்த கும்பல் பேசுவாங்க, அவங்க இன்னைக்கு வரல. கும்பலாக பேசுவாங்களா? எதை கேட்குற நீ? இந்த நடுவில் ஒரு ஆள் உக்கானுக்கேனா, இப்போ ஒரு இந்த பக்கம் உக்கானுக்கு, இந்த பக்கம் உக்கானு. நீ அது பட்டிமன்றத்தை சொல்றியா? அதுல அது இன்னைக்கு இல்லை உங்களுக்கு. பட்டிமன்றத்தை கேட்க வந்தியா, பொண்ணு கேட்க வந்தியா நீ? அது இன்ட்ரெஸ்ட் கேட்பா. அவங்க பேசுறேக்க நல்லா இருக்கே, அவங்க பேச நல்லா இருக்கட்டும். உனக்கு பொண்ணு தானே வேணும். ரைட்டு, ஓகேப்பா. இப்போ நீ எதிர்பார்க்குற மாதிரி இந்த பொண்ணுலாம் வேணும். வேற என்ன தகுதி வேணும்னு நினைக்கிறீங்க? அவங்க பொண்ணுக்கு தங்கச்சி, இன்னொரு பொண்ணு இருக்கேன்னா நானே காப்பாத்துறேன் அவங்களுக்கு. ஓ சரிதான். அதாவது வந்து இவர் வெளிப்படையாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அவங்க மச்சின்ச்சு, மூத்தவங்களா இருந்தாலும் அந்த மூத்தாரையும் நீயே வச்சு காப்பாற்றுவாரு. அவங்க எல்லாம் நம்ம அவங்க வீட்டு பையா மாதிரி இருந்து கல்யாணம் பண்ணி தர காப்பாத்துற சொல்றேன். நீ எப்படிங்க கல்யாணம் பண்ணி தருவீங்க? அவங்க கிட்டயே இடம் கேட்குறீங்க, அவங்க கிட்டயே ஆஃபீஸ் கேட்குறீங்க, அவங்க கிட்டயே பொண்ணு கேட்குறீங்க, அவங்க கிட்டயே வீடு கேட்குறீங்க. நீங்க எப்படி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க? அதே இருக்கே. அப்புறம் யாரோ புதுசா அந்த பொண்ணுக்கு வரும். யார் புருஷனா அந்த பொண்ணுக்கு வந்தா தப்பாயிரும்பா. புதுசாக தான் கல்யாணம் பண்ணணும். உனக்கு பேச வரலனா, உனக்கு தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறே இல்லை. பார்த்தீங்களாம்மா, இந்த ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து தமிழ் சரியா தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் எந்த செவத்துல போய் இடிச்சுக்கிறதுன்னு சொல்லுங்கப்பா, நான் போய் இடிச்சுக்கிறேன். இப்போ யார்கிட்ட பேசியிருக்கேன்? உங்களுக்கு இது ஆடியன்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன். பேசுங்க. உங்களுக்கு பேசியாச்சு. இப்போ நான் நீங்கள் பேசு. இப்போ நம்ம வந்து சமூக சேவை செய்யறது ரொம்ப சமூக சேவை நீங்க செய்றீங்களா? செய்றேன். என்ன செய்றீங்க சமூக சேவை? இப்போ இது மாதிரி வழுக்கி விழுந்தவங்களுக்கெல்லாம் லைஃப் தரேன். எது மாதிரி வழுக்கி விழுந்தவனுக்கு? இந்த கஷ்டம் இருக்கே, குடும்பத்தில் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கேன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கு ஒரு நிவாரண நிதி ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு ஆளுக்கு 1 crore கொடுத்தேன்னா நான் வந்து எல்லாருக்கும். யார் உங்களுக்கு 1 crore கொடுக்கணுமா? யார் இந்த நிகழ்ச்சி பார்க்குறாங்க அவங்கக்கிட்ட இந்த கொரட்டை அரங்கம் நிகழ்ச்சியில எல்லாம் செக்கு தராங்கன்னா, அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி மேலே சொல்லி எனக்கு வாங்கி கொடுங்க, நான் அது எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன். எவனாவது ஒருத்தன் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான், அதுக்குள்ளே பூந்து நீ பணம் வாங்கணும்னு வந்திருக்க. அந்த நிகழ்ச்சி மேலே படிப்புக்கு தரே, ஆப்ரேஷனுக்கு தரே, கஷ்டம் இருக்கேனே தரே. அப்போ இந்த நிகழ்ச்சி கூட எனக்கு வாங்கித்தான். இவர் நல்ல பையா இருக்கே, இவர் வழுக்கி விழுந்தவங்களுக்கு வாழ்க்கை தராரு, எல்லாம் கொடுங்கன்னு செக் வாங்கி இங்கே கேமராவில் காட்டுறேன்னா நான் அப்படி சிரிச்சிட்டே வாங்குறேன். வாங்கிட்டு எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். ரொம்ப உனக்கு கூட நான் ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை, ரொம்ப சந்தோஷம். நான் வந்து சொல்கிறேன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைனாலும் மற்றவங்ககிட்ட பணத்தை வாங்கணும். இங்கே நைஸாக வந்திருக்காப்புல
இவர் கல்யாணம் பண்ண போகிறாரா என்னன்னு தெரியல, இல்லை கல்யாணம் பண்ண போனால் அப்படியே விட்டுட்டு அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிட்டாலும் போயிடுவார் போல இருக்கு. இப்போ நம்ம வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் நம்ம பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கோம், மற்ற இதுவும் இல்லை. வேறு என்ன ஏதாவது ஸ்பெஷல் குவாலிட்டி வேணுமா? உங்களுக்கு என்ன படிப்பு நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் படிச்சிருது? எனக்கு வந்து மத்தியமா பிராத்மி இன்னொன்று இருக்கு, அது படிச்சிருக்கேன். ஓ, அதெல்லாம் படிச்சிருக்காரு. ஓகே, ரைட்டு. அது தமிழில் 1வது 2வது சொல்லு. ஓ, அப்படி அதுதானா? இதை பெரிய படிப்புன்னு நினச்சிக்கிட்டேன். சரி, பொண்ணு என்ன படிச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க? பொண்ணு வந்து பணம் கொடுத்தா கம்மி படிச்சு இருக்கலாம், அது ரொம்ப படிக்கலைன்னா ஜாஸ்தி பணம் தரணும், நான் படிக்க வைக்கிறேன். ஓ, அப்போ அவங்க கிட்ட பணம் வாங்கி தான் படிக்க வைக்கணும். அந்த பொண்ணு படிக்க வைக்கணும்ல, பாவம், அதுக்கு லைஃப். நம்ம அந்த பொண்ணுக்கு எனக்கு குழந்தை போறேன்னா அதுக்கு யார் சொல்லித்தரேன்? கேவா ஏதோ சொன்னீங்களா, அது நடக்குமான்னு கேட்டேன். அதே பொறுக்கிறேப்பா, அப்போ அதுக்கு சொல்லி தரத்துக்கு அவருக்கையோட கல்யாணம் பண்ணியிருக்கு. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பொண்ணு அமைவாங்க. போட்டோ எடுக்கிறேன், போட்டோ எடுப்பேன். இப்போ சொல்லிட்டு தான் போட்டோ எடுத்து நான் டிவியில் பார்த்துருக்கேன். அதான் இப்போ எடுப்பேன். இவர் வந்து சேட்ஜி ராமாராவ். இவர் எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கடகராசி சொல்லு, கடகராசி சொல்லு. இனிமே தான் சொல்லு, நீ ஸ்டில் கொடுக்கும்போது தான் நான் சொல்லுவேன். மிது ராசி, கடகராசி, சொந்த வீடு வாங்கி தரேன். கரெக்ட் சொல்றேன். ஒன்னு மிஸ்டேக் ஆனா கூட தூக்கு மாட்டி சாவறேன். யாரு? நான் சாவறேன். நீங்க நம்ம வந்து கௌரிமான் பரம்பரை. கௌரிமானா? எந்த கௌரிமா? கௌரிமான் இருக்கேனா இப்படி இருக்கேன். அந்த மான் இப்படி இருக்குது, கவரிமான். அது உங்களை பற்றி நிறைய சொல்லிட்டீங்க. கொஞ்சம் கிட்ட வாங்க, போஸ்ட் கொடுத்துருங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர் சேட்ஜி ராமாராவ். இங்கே பிளாட்ஃபார்மில் பானிபூரி, அந்த தண்ணி இந்த தண்ணி ஏதாவது கலர் பவுடர் போட்டு வெவ்வேறு விதமாக விற்றுக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் வட்டிக்கு விட்டு பழிச்சிட்டு இருக்காரு. இவர் எதிர்பார்க்குற பொண்ணு 2-3 வீடு, 4-5 ஃபாரின் காரு, பிஸ்னஸுக்கு கம்பெனி வச்சு தரணும்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு ஏற்ற பொண்ணு யாராவது இருந்தீங்கன்னா, இவரை நம்பினீங்கன்னா நீங்கள் இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம். வயசு ஆனால் 55க்கு மேலே தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா கையெழுத்து. தெரியாதனமாக யார் வேணாலும் வாங்க அப்படின்னு சொன்னது பயங்கர தப்பாக போயிடுச்சு. நாங்கள் எதை கொண்டு எங்கள் குழு அடிச்சுக்கிட்டுன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கோம்.